Hi friends, Basha's Kitchenல இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபரண்டான வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்டோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். நான் இன்னைக்கு என்ன ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ண போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா இதுதான் அந்த ப்ராடக்ட். இது வந்து மேயர் அப்படின்ற ஒரு கம்பெனியோட குக்வேர். ஃபர்ஸ்ட் நான் மேயர் பத்தி சொல்லிடுறேன். மேயர் அப்படின்றது ஒரு குக்வேர் கம்பெனி, US பிராண்ட். இந்தியாவில் 6 months முன்னாடி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ் அப்படி ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் ஷேர் பண்ண சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இந்த ரிவ்யூ அண்ட் ஃபீச்சர்ஸ்னால நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன யூஸ் அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவங்க நம்மளுக்கு ஒரு கூப்பன் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த கூப்பன் நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கும்போது கொடுத்தீங்க அப்படின்னா 15% உங்களுக்கு இந்த ப்ராடக்டில் ஆஃபர் கிடைக்கும். ஸோ இது ஒரு சூப்பரான டீல். ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட்டை இன்றைக்கி உங்களுக்காக அன்பாக்ஸ் பண்ணி இதோட ரிவ்யூ அண்ட் ஃபீச்சர்ஸ் சொல்ல போகிறேன். இப்போ இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் பார்க்கலாம் வாங்க. இந்த பேக்கேஜ் தான் எனக்கு மேயர்லேருந்து அனுப்பிச்சிருந்தாங்க. இதை தான் இன்றைக்கி நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். செலோ டேப்பில் இந்த கம்பெனியோட நேம் போட்டிருக்காங்க. இந்த பேக்கேஜ் எனக்கு நியூ டெல்லியிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி இருக்குது. ரைட் கார்னரில் இந்த கம்பெனியோட நேம் கொடுத்துருக்காங்க. இந்த நான்ஸ்டிக்கோட ஸ்பெஷாலிட்டி இந்த பாக்ஸ் மேலேயே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த கோட்டிங்ஸ் எல்லாமே வந்து PFOA ஃப்ரீ, லெட் ஃப்ரீ அண்ட் காட்மியம் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு நான்ஸ்டிக்கில் இது மூணுமே இருந்துச்சு அப்படின்னா அன்ஹெல்தி குக்கிங் அப்படின்னு இப்போல்லாம் சொல்கிறாங்க. அதனால இந்த மூணு வச்சுமே இந்த நான்ஸ்டிக்கை கோட் பண்ணலை அப்படின்றது இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதோட சைட் பேனலில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கீ ஃபீச்சர்ஸ்லாம் இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றது பார்க்கலாம். ஸோ டிசைன் பேஸ் பண்ணி இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் லிட் நாப் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டீம் எஸ்கேப் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹெவி கேஜ் அலுமினியம் இருக்குது, ஸோ லாங் லாஸ்டிங்காக வருன்றதுக்காக. அடுத்தது டிம்பிள் சர்ஃபேஸ் இன்டீரியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு தெரியல, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். PFOA ஃப்ரீ, அதனால எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது போக இதோட கீ ஃபீச்சர்ஸ் வந்து சீக்கிரமாக சூடாகும், ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அதே மாதிரி இது ஒரு டிஷ் வாஷர் சேஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வீட்டில் டிஷ் வாஷர் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் டிஷ் வாஷரில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். எந்தெந்த குக்டாப்பில் இது சூட்டபிளாக வைக்கலாம் அப்படின்றதும் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று கேஸ், இன்னொன்று வந்து எலக்ட்ரிக். அண்ட் இது வந்து நாட் சூட்டபிள் ஃபார் இண்டக்ஷன் குக்டாப்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டக்ஷனில் இதை வைக்க முடியாது, கேஸ் அப்புறம் எலக்ட்ரிக் பர்னரில் மட்டும்தான் இதை நம்ம வைக்க முடியும். இப்போ இதோட ஃப்ரண்ட் பேனல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உப்ஸ், ஓகே, ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு, சாரி, ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இதோட ஃப்ரண்ட் பேனல். இதில் வந்து பெரிய ஹெல்த்தில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃபர் குக்கிங், நோ பாயில் ஓவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இவங்க ப்ராமிஸ் பண்ணுறது. அண்ட் இதில் வந்து சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 26 centimeters and 6.2 liters அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி எங்கெங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்றதையும் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த கண்ட்ரீஸில் இதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்றதும் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியா, கனடா, ஹாங்காங், இட்லி, ஜப்பான், சிங்கப்பூர், UK அண்ட் USA அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இது இம்போர்ட்டர் த்ரூ வந்திருக்கு. இந்த இம்போர்ட்டர் வந்து நியூ டெல்லியில் இருக்குது, இவங்களோட ஹெட் குவார்ட்டர். ஸோ அவங்க தான் எனக்கு இதை அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ இதை நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். நல்லா சேஃப்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. பேக்கேஜிங்கில் நம்ம குறைய சொல்ல முடியாது. ஓகே, இப்போ நம்மளோட குக்வேர் வெளியே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் இதோட மூடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல வெயிட்டாக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட அந்த நாப். நம்மளுக்கு வந்து அந்த பாக்ஸை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த நாப் வந்து இதுதான். இது எதுக்கு அப்படின்னா ஸ்டீம் வந்து வெளியே ஏற்றுறதுக்கும் ஸ்டீமை உள்ளேயே லாக் பண்ணி வைக்கிறதுக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ மாதிரி இருக்குது. இது ஓப்பன் பண்ணலான்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ இது ஸ்விட்ச் மாதிரி இருக்குது. ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோன்னா ஸ்டீம் வெளியே போகிறதுக்கும் லாக் ஆகிறதுக்கும் யூஸ் ஆகும்.
ஓகே, மூடி சூப்பராக இருக்குது. மூடியை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக இந்த அட்டைப்பட்டியெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இந்த குக்வேரோட சர்ஃபேஸில் ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு அட்டைப்பட்டி வச்சுருக்காங்க. ப்ளஸ் அது வந்து நம்ம பேக்கேஜில் வரும்போது ஆடாமல் இருக்கணுன்றதுக்காகவும் அந்த பாக்ஸோட அட்டைப்பட்டி. இதை ஃபஸ்ட் நம்ம கவர்லேருந்து வெளியே எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்மளோட குக்வேர் வெளியே வந்துருச்சு. ஸோ சூப்பராக இருக்குது. வெளியே கோட்டிங் பாருங்கள், நல்ல ஷைனிங்காக இருக்குது. உள்ள ஒரு மேனுவல் இருக்குது, அது என்னன்றது பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு யூஸ் அண்ட் கேர் இன்ஃபர்மேஷன் மேனுவல். எப்படி இதை யூஸ் பண்ணணும் அண்ட் எப்படி வந்து இந்த நான்ஸ்டிக்கை கேர் பண்ணணும் அப்படின்றதும் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் பண்ணணும் அண்ட் எப்படி யூஸ் பண்ணதுக்கப்புறமா எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்றதும் இதில் கொடுத்துருக்காங்க இந்த மேனுவலில். அந்த நம்ம நாப் பார்த்தோம் இல்லையா, அதை வந்து ஓப்பன் பண்ணலான்னு நான் சொன்னேன். ஸோ அதே மாதிரி மேனுவல்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணலாம். அந்த ஸ்க்ரூ வந்து ஓப்பன் பண்ணி இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஸ்டீம் ஆகும்போது உள்ள கடுகு உளுந்த பருப்புலாம் மாட்டிக்கிச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். 2 years வாரண்டி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த குக்வேர்க்குள்ளே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி இது ஒரு டிம்பிள்ட் சர்ஃபேஸ் தான். டிம்பிள்ட் சர்ஃபேஸ் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இதோட டெக்ஸ்சர். ஸோ யூஸ்வலாக நம்மளோட பேன்லலாம் இந்த இடம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். ஆனால் இந்த குக்வேரில் இது கொஞ்சம் டிம்பிள்டாக இருக்குது. அப்படின்னா கொஞ்சம் சொரன்னு இருக்குது. ஸோ ஈஸியாக சார்ட் ஆகிறதுக்கும் ஈவனாக சார்ட் ஆகிறதுக்கும் இது யூஸ் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட பேஸ் பாருங்கள், இது வந்து காயில் பேஸ். இது எதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேஸ் ஸ்டவ்வில் வச்சுருக்கும் போது இது ஸ்கிட் ஆகி விழாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கேஸ் ஸ்டவ்லாம் கடாயெல்லாம் இல்லை பெரிய பாத்திரம்லாம் வைக்கும் போது ஸ்கிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து இது ஸ்கிட் ஆகாது. ஸோ அதனால தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து இந்த குக்வேரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபினோலிக்ஸ் ஹேண்டில் நல்ல கனமாக இருக்குது. அண்ட் இந்த மூடி இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த குக்வேரில் நம்ம 4லேருந்து 5 பேருக்கு தாராளமாக சமைக்கலாம். இது 6 லிட்டர் வரைக்கும் பிடிக்குது அப்படின்றதுனால, அதே மாதிரி இதில் வந்து நம்ம தம் வைக்கலாம் அப்படின்றதுனால நம்ம வந்து இதில் பிரியாணி ரெசிபியும் ட்ரை பண்ணலாம். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தம் பிரியாணி இதில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்து இதில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இந்த ஸ்க்ரூ பாருங்கள், இது எப்படி க்ளீன் பண்ணும் அப்படின்றது மேனுவல்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட க்ளீனிங் அண்ட் இதோட யூசேஜும் வந்து ரொம்ப ஈஸி தான் நினைக்கிறேன். உள்ளேயும் வெளியும் என்னென்ன கோட்டிங் வந்து எந்த கம்பெனி கொடுத்துருக்காங்க அப்படின்றத அவங்களோட வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் அதை படித்து பாருங்கள். ப்ரெஷர் குக்கர் மாதிரி இதுலேயும் வந்து வெண்ட் நாப் இருக்குது அப்படின்றதுனால நம்ம குக்கரில் சமைக்கிறது எல்லாமே வந்து இந்த குக்வேரில் சமைக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்டோட ஃபர்ஸ்ட் ஸ்பெஷாலிட்டி இதோட நாப், அடுத்து இந்த டிம்பிள் சர்ஃபேஸ், அடுத்து இதுக்கு கீழே இருக்கிற இந்த காயில் டிஸ்க் பேஸ், இன்னர் அண்ட் அவுட்டர் கோட்டிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இதோட இந்த கிளாஸ் லெட். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ரிவ்யூ வீடியோவும் நான் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். இந்த ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான குக்வேர். எப்படின்னு கேட்குறீங்களா? பிரியாணி யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா குக்கரில் செய்கிறது சீக்கிரமாக குழஞ்சிருது. அதே மாதிரி ஓப்பன் வெசலில் செய்கிறது அடியில் பிடிச்சிருதுன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. ஆனால் இந்த குக்வேர் யூஸ் பண்ணி பண்ணும்போது இந்த 2 ப்ராப்ளமும் நம்மளுக்கு சால்வ் ஆகும் நான் நினைக்கிறேன். எப்படி அப்படின்றது நான் ரிவ்யூ வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். மேயரோட வெப்சைட் பேர் potsandpans.in. இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாஷாஸ் கிச்சனுக்கு கொடுத்துருக்க டிஸ்கவுண்ட் கூப்பனை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இந்த கூப்பன் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நீங்கள் வாங்குகிற எல்லா ப்ராடக்ட்டையும் 15% ஆஃப் கிடைக்கும். மேரில் நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நான்ஸ்டிக் அப்புறம் பேக்வேர்ஸ் 3லுமே இந்த கூப்பன் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டிஸ்கவுண்ட் கூப்பனை கண்டிப்பாக நீங்கள் அவைல் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்கினீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.